வெல்கம் டு ஓகே பூமர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு 2 பாயிண்ட் சிஎஸ்கே வாங்கியிருக்கு. என்ன நினைக்கிறீங்க எல்லாருமே? மே மாசத்துக்கான பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து இது ஜூன் மாசம் ஐபிஎல் கிடையாது. பாசிட்டிவ்ஸ் முன்னாடி நெகட்டிவ் ஆரம்பிச்சிடும் ப்ரோ. சினிமா ரிவ்யூ மாதிரி. நெகட்டிவ் என்னன்னா லைக் டீம் செலெக்ஷன் நேற்று ஃபர்ஸ்ட் ப்ரோ சீரீஸா எதுக்கு ப்ரோ ஆஷனை திரும்ப கொண்டாந்து ட்ரை அவுட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் அதில் லாஜிக்? ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க வந்து ஈடன் கார்டன்ஸ்ல அவங்க வந்து 3 ஸ்பின்னர் வச்சிருக்காங்கன்றதுனால இவங்களும் அவங்களுக்கு போட்டி கொடுக்கணும்ன்றதுனால 3 ஸ்பின்னர் எடுக்கிறதுக்கு தான் பிளான். ஆனா ஆஸ்னா வந்து ஒரு ஸ்பின்னரா மதிக்கிறாங்கன்றதுதான். அதை விடுங்க, பேட்ஸ்மேனா கன்சிடர் பண்ணி 2 ரவுண்ட் அனுப்புனாங்க பாத்தீங்களா? எனக்கு எல்லாம் வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ட்ரெயிட்டாவே நேத்தெல்லாம் நான் சொல்றேனே, நேத்து இவனுங்க பண்ண அட்டூழியத்துக்கு ஜெயிச்சதெல்லாம் வந்து ஒரு அதிசயம் என்ன கேட்டா. ப்ரோ அது ஜடேஜா 2 ரன் வரலன்னு சந்தோஷப்பட்ட ஆஸ்னா 2 ரன் அனுப்புறாங்க. ஜடேஜா வந்து இப்ப எனக்கு தங்க மாட்டம் தெரியுறான் ப்ரோ. வந்தோடனே அடிக்க பாக்குறான் ப்ரோ. ஜடேஜா கேமே மாத்திட்டான் ப்ரோ. கடைசி ஒரு 3-4 மேட்சா ஜடேஜா ஃபுல்லா கேம் மாத்திட்டான். வேற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்தாலே பட்டார் அடிக்க ஆரம்பிச்சான். இன்ஃபேக்ட் அவன் அவுட் ஆகி போகும்போது பயங்கர டிசப்பாயிண்டட் ஆயிட்டான். இதுக்கு போய் அவுட் ஆயிட்டமே அப்படின்னு சொல்லி பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிட்டான். ஜடேஜா இனிமேல் நோ கிரிட்டிசிசம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் ப்ரோ. சூப்பரா ஆட ஆரம்பிச்சிட்டான். நேத்து ஜெயிச்சது காரணம் என்னன்னா 2 பேர் தான். தோனியும் சிவம் டுபேலாம் கிடையாது. தோனி சிவம் டுபே ட்ரைட் தேர் பெஸ்ட் டு லூஸ் த மேட்ச். எங்கனால முடிஞ்ச வரைக்கும் இதை தோக்கடிக்கலாம்னு பார்த்தாங்க. பட் இட் வாஸ் த எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் ஆஃப் ஊரில் பட்டேல் அண்ட் டெவால் பிரேவிஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து 36 balls 83 runs அடிச்சிருக்காங்க. 2 பேருமே above 200 ஸ்ட்ரைக் ரேட். நல்லா 2 பேரும் நல்லா பிளந்துட்டானுங்க. அதுவும் மேட்ச் சேஞ்ச், அதாவது மேட்சோட டர்னிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டெவால்ட் வந்து அந்த 11வது ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 30 ரன் அடிப்பான். அந்த மாதிரிலாம் சிஎஸ்கேல எவனுமே ஆடுறதுல. வாங்க எடுத்துட்டு போலாம் கடைசிக்கு எடுத்துட்டு போலாம் டேக் இட். ஆனா கரெக்ட். ஆனா அந்த ஓவர்ல நம்ம அரோரா தம்பியும் ஃபுல் டாஸ் ஆஃப் போட்டாப்ல. ஒரே ஒரு பால் மட்டும் தான் கொஞ்சம் லென்த்ல இருந்துச்சு. மத்த எல்லாமே ஃபுல் டாஸ் பால் தான். எல்லாம் ஃபுல் டாஸ். ஆனா நீங்க சொல்றது ரைட். என்னன்னா நம்ம ஆளு ஃபுல் டாஸ்ல எலிஜிபிள் ஆயிருப்பாங்க. போன மேட்ச் ஃபுல் டாஸ் அடிக்க கூட ஆள் இல்ல. சரிமா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இந்த மேட்ச் அவன் ஃபுல் டாஸ் கேபிட்டலைஸ் பண்ணி 30 ரன் அடிச்சதே பெரிய விஷயம் தான். ஆனா மாஸ் சரியான அடி ப்ரோ. அந்த ஓவர்ல அப்படியே மேட்ச் டர்ன் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இவனுங்க எப்படிதான் தோக்க முடியும்னு புல் பேக் பண்ணானுங்க. பட் டெவால்டோட பேட்டிங் பாத்தீங்கன்னா அவன் வந்து நீங்க எல்லாம் யாரும் அடிக்காங்க, நான் ஒருத்தனை நின்று மேட்ச் முடிச்சு கொடுக்குறேன்டா. அவன் இன்டென்டாவே அப்படிதான் ஆடுறான். நான் ஒருத்தனை நின்று மேட்ச் முடிச்சு கொடுக்குறேங்கிற மாதிரி தான் ஆடுறான். நீ சிவந்து போய் நீ அடிக்காட்டி போ, நின்று தேய் பேய் என்னமோ பண்ணு. ஆர்சிபி மேட்ச்ல ராங் டெசிஷன் மட்டும் கொடுக்கலன்னா வின் பண்ணிருப்போம் கன்ஃபார்மா. நான் அன்னைக்கே சொன்னேன்ல ப்ரோ, ஒரு ஓவர் மிச்சம் இருக்கும் போதே ஜெயிச்சிருப்போம். இன்னொன்னு என்னன்னா, அது கூட டெவால்ட் அவுட் ஆகி போனதுக்கு அப்புறமேட்டு இவனுக்கு கேம் அவேர்னஸ் இல்லை. இப்போ திருப்பியும் தட்டி ஆடி இருக்கணும். அது தானே எப்பா எனக்கு கேம் அவேர்னஸ் இருக்கவனே வேணாண்டா டீம்ல. எல்லாருமே கேம் அவேர்னஸோட தானே ஆடுறாங்க. எப்போ ஒருத்தனாச்சும் கேம் பத்தி தெரியாதவனே ஆட்டும். எப்பா ப்ரோ டூபேக்கு வந்து டூபேக்கு ஐ திங்க் பேட்டிங் மறந்து போச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ இதுக்கு மேல என்ன சொல்றது? ஸ்பின்னர்ல பெரிய ஹிட்டர்னானுங்க. ஸ்பின்னர்ல இவன் தோனிக்கு கூட ஆடுறான். தடவிட்டு அடிக்கிறான். நேத்து வந்து ஒரு கட்டத்துல வந்து கொஞ்சம் ஒரு கட்டத்துல அவன் ஸ்பின் ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 73. மொத்தத்துல அவனுக்கு சிங்கிள் ரொட்டேட் பண்ண தெரியல ப்ரோ. ஸ்பின்னரு இதுங்கிறத விட சிங்கிள் ரொட்டேட் பண்ண தெரியல. இங்கேயும் அங்கேயும் ஃபீல்டருக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடியே ஒருத்தர் பேட் வச்சுட்டு நீ புடி அடிச்சு கேட்ச் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பா தெரியுமா? நீ புடி அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டரும் அடிச்சு விளையாண்டு இருக்கிறான் ப்ரோ. சிங்கிள் ரொட்டேட் பண்ண மாட்டேங்கிறோம். பேசிக்கலி நீ வந்து விக்கெட் போயிடுச்சு, நான் இது பண்றேன் அதை பண்றேன்னு சொல்றது வேற விஷயம் ப்ரோ. ஒன்னும் இல்ல, கடைசி டெத்ல அவுட் ஆனா, அது ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆனா. சப்போஸ் யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு 6 முன்னாடியே அவுட் ஆயிருந்தானா என்ன இருக்கும்? மேட்ச் தோத்துருப்போம். ரொம்ப குரூசியலா போயிருந்திருக்கு. இதெல்லாம் இந்த அளவுக்கு குரூசியலா கொண்டு போக வேண்டிய கேமே கிடையாது. வெரி ரீசன் என்னன்னா தோனியும் தான் நான் சொல்லுவேன். தோனியும் சிங்கிள் ரொட்டேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தூபேவும் சிங்கிள் ரெக்வயர்ட் ரன் ரேட் ஒரு கிட்டத்தட்ட 6-7 ரேஞ்சில் இருக்கப்போ கூட சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்களாவே ப்ரெஷர் ஏத்திக்கிறாங்க. இவங்களாவே அதை இவங்களே பாம்பு ஆமா 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 அழகா எடுத்து முடிச்சிருக்கலாம் முன்னாடியே. ஆனா அந்த ஒரு சிங்கிள் விட்டு அடுத்த நம்பிக்கையில பண்ணாரு. இல்ல அது தோனியோட ரெகுலர் ஸ்டைலுங்க. அவர் வந்து 18th ஓவர்லயே அந்த பக்கம் 8 விக்கெட் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் இந்த சிங்கிள் கொடுக்க மாட்டாரு. அவரை பவுண்டரியில பினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. போன வருஷம் நம்ம மொட்டை மாமாக்கே சிங்கிள் கொடுக்கல. கம்முட்டுங்க. அருண் ப்ரோ எனக்கு புரியுது, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நேத்து நடந்தது அது கிடையாது.
இவன் பவுண்டரி அடிப்பான்னு எதிர்பார்க்கல. நம்மளால சிங்கிள் ஓட விட்டு ரன் அவுட் பண்ணிடுவாரு. பேட்டிங் பிடிச்சு நம்மளால அவன் அப்படியே மாத்திட்டான். ஓ நான் பவுண்டரி அடிக்கிறேன்டா நீ ஒண்ணு. ப்ரோ பேசிக்கலி டூபேக்கு வந்து நீங்க சொல்றது ரைட். அதாவது நிறைய விக்கெட் போயிடுச்சு, அதான் உண்மை. அதாவது டூபேயும் தோனியும் டேக் த டீப் பண்ணது நேத்திக்கு ஓரளவு கரெக்ட். ஆனா நீங்க சொன்னது ஆனா நீங்க சொன்னது ரைட். என்னன்னா டேக் த டீப் வந்து டாட்ஸ் வச்சு ஃபீல்டர் அடிச்சு டேக் த டீப் பண்ணக்கூடாது. ரெக்வயர்ட் ரேட் 7 or 8 இருக்கிறப்போ ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி நீங்க டேக் த டீப் பண்ணலாம். ஸ்பின்னரை நீங்க பிளே ஆஃப் பண்ணோம்னா ரிஸ்கி ஷாட் எடுக்க தேவையில்லை, ஓகே அக்ரி. பட் அதுக்குன்ட்டு டாட்டா வைக்கிறானுங்க, அத்தனை டாட்டு. சரி ஓகே இன்னைக்கு தடவிட்டு மண்ணை கவிடுவானுங்கன்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அதிசயமா ஜெயிச்சிட்டானுங்க. இல்ல கேகேஆரோட ஃபீல்டிங் கம்பேர் பண்ணும்போது அவங்க 20 ரன் அதுலயே சேவ் பண்ணிருப்பானுங்க. இவனுக்கு பீட் பண்ணுவான் டாட் வைக்கிறத பார்த்தாம இவன் அடிச்சாலுமே அவனை தடுத்து நிறுத்தி அதுல ஒரு 20-30 ரன்ஸ் பக்கம் அவனுக்கு சேவ் பண்ணிட்டானுங்க. எனக்கு அதுதான் ஸ்ட்ரெஸ். வேற கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருந்தான், ஃபீல்டிங் சூப்பரா பண்ணா, ஆனா ரொம்ப ஓவரா கத்திட்டு இருக்கான். டே சிஎஸ்கே தான்டா அடிச்சிட்டு இருக்க நீ, டேபிள் டாப் டீம்ல அடிச்ச மாதிரி போட்டுட்டு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க விக்கெட்ஸ் போயிடுச்சு இது பண்றாங்கன்னு. அப்படி பார்த்தா பவர் பிளேல 5 விக்கெட் போயிடுச்சு ப்ரோ. அப்படி டெவால்ட் யோசிச்சிருந்தா ஜெயிச்சிருக்க முடியுமா? இல்ல கரெக்ட். அதான் நீங்க சொல்றது வந்து ரைட். அதாவது ஒரு 2 பேர்ல ஒருத்தர் வந்து கண்டிப்பா இப்ப டூபே வந்து கரெக்டான இன்னிங்ஸ் ஆடினான்னு நான் சொல்லுவேன்னா, இன்னொருத்தரும் ஆங்கர் பண்ணக்கூடாது. 2 பேருமே டாட் வைக்கிறானுங்க, 2 பேரும் ரொட்டேட் பண்ண மாட்டானுங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ஒருத்தர் ஆனா கண்டிப்பா நேத்துக்கு ஆங்கர் பண்ணிருக்க வேண்டிய இன்னிங்ஸ் தான் ப்ரோ. நீங்க யோசிச்சு பாருங்க, கடைசி ஓவர்ல தோனி அந்த 6 அடிக்கல என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் கடைசி ஓவர்லயே ரசல் ஃபுல் டாஸ் போடலன்னா என்ன ஆயிருக்கும்? அவன் யார்கர் விழுந்திருக்கணும், நல்லா யார்கர் விழுந்து நம்மால விட்டுருந்தாரா என்ன பண்ணுவாங்க? நம்ம பேட் எடுத்து இப்படி அடிச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பாரு, மேட்ச் நைட் பண்ணிரும். அவன் டெவல் டென்ஷன் ஆயிரும், என்ன வேற டீம் கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு டீம் இதுக்கு நான் வந்து எஃபர்ட் போட்டு நான் கிழிச்சது போதும். ஏன்னா நீங்க டெவால்டு ஃபீல்டுல செம்மையா இருக்கான் ப்ரோ. அவன் வந்து போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சொன்னான், லைக் ஐ வாஸ் ஃபீலிங் a bit sad, ஆக்ஷன்ல பிக் ஆகாதனால ஐ வாஸ் ஃபீலிங் a bit sad, பட் I was now also feeling sad after picking. இந்த டீமுக்கு வந்துட்டேன், வேற டீம் அந்த கேப்லேஸ் பண்ணுவானுங்க. நல்லா நினைச்சாலும் நினைப்பான் ப்ரோ, சொல்ல முடியாது. அடுத்த டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்னு வைங்க, என்னை திருப்பி ரிலீஸ் பண்ணிருங்க, நான் ஆக்ஷன்ல போயிட்டு 10 கோடிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவான். அது சொல்ல முடியாது. பட் ஓகே டெவால்ட் எல்லாம் எப்படியாச்சும் ரிட்டர்ன் பண்ணணும் ப்ரோ. எங்கிட்ட எங்கேயாச்சும் அதெல்லாம் மும்பை பண்ணுவானுங்க, நம்ம எங்க பண்ண போறானுங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அஸ்வின் வந்தாப்ல, வந்த உடனே ஒரு ரெவ்யூ வேஸ்ட் பண்ணிட்டாப்ல ப்ரோ, அதுவும் வைடுக்கு. ஏன்டா இப்படி பண்ற? அம்மா நம்மளே டயர்டாயி அஸ்வின் அடிச்சு முடிச்சு துவச்சு சரி ஓகே டாட்டி போலான்னா வாண்டடா வந்து கூப்பிட்டு உள்ள யாரோ எவனோ நம்மள நல்லா ட்ராக் பண்றான் ப்ரோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல. நம்மளுக்கு கண்டென்ட் ட்ரை ஆயிருச்சுன்னு அவங்களுக்கு தெரியுது. வீடியோல ஒண்ணும் பேசல யாரும், ஓகே ப்ரோ இருக்கு கண்டென்ட் இல்லையா, அஸ்வினை இறக்கி விடுங்க சொல்லி இறக்கி விடுறானுங்க ப்ரோ. தண்ணி குடுக்குறப்போ சீரியஸா பேசுறான். அதான் அன்னைக்கு சொன்னதான் இவனே ஒரு ப்ராப்ளம், நீ கம்பெனி இருக்குன்ற மாதிரிதான் இருந்தது. ஆனா ப்ரோ நேத்திக்கு வந்து நான் வந்து அஸ்வின் இன்க்ளூஷனை விட அஸ்வினாச்சு தீபக் கூட ரீப்ளேஸ் பண்றான் ஓகேங்களா. அதே 10 ரன்னா 10 பால்லாம் இவனும் அடிக்கிறான். ஆனா அட்லீஸ்ட் ஒரு 4 ஓவர் ரொம்ப எக்கனாமிக்கலா போட்டான்றனால நான் மன்னிச்சு விட்டுருவேன். நேத்திக்கு இந்த கான்வே இன்ஸ்டெட் ஆஃப் சாம் கரன் என்ன லாஜிக்னே தெரியல என்ன ப்ரோ. அதுதான் அதைத்தான் ப்ரோ நம்ம இன்னைக்கு துவைக்கணும். என்ன லாஜிக்னே எனக்கு புரியல, என்ன எதுக்கு ப்ரோ? சரி கான்வே இன்ஸ்டெட் அது ஒண்ணு, எதுக்கு ஆனானுங்கன்னு தெரியல. அது ஏதோ கீழே இருந்து எடுத்தானுங்க மேல இருந்து எடுத்தானுங்க. ஜேமி ஓர்டன் பாவண்டாடி, அவன் ஏன்டா இப்படி சாபக்கிட. இன்னொன்னு பத்திரனா நேத்து லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டான், பட் இருந்தாலும் நேதன் எலிஸ்க்கு எப்பதான் ட்ரை பண்ண போறீங்க ப்ரோ? எனக்கு தெரியல இவங்களுக்கு ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சா, எனக்கு ஏதோ அப்டேட் இல்லாம இருக்கா? ஜேமி ஓர்டன் நேதன் எலிஸ்க்கு இன்ஜுரி ஏதா இருக்கா, என்ன கதை எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இல்ல ஐ திங்க் அவங்க வந்து பத்திரானா வந்து இன்னும் மலை மாதிரி நம்புறாங்க, ரிட்டென்ஷன் பிளேயரு எப்படினாலும் ஃபார்முக்கு வந்துடும் ஒரு நாள், இவனை நம்பிதான் நம்ம ஃபியூச்சரே இருக்குன்னு மலை மாதிரி நம்புறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா நேத்துக்குலாம் 4 ஓவர் 40 ரன் தான் ப்ரோ. போயிட்டு போடா கேட்ச் டிராப் பண்ணானே அது வேற. அவன் எல்லா மேட்சும் பண்ணிட்டு தான் இருக்கான், அவனுக்கு அதான் வேலையாவே இருக்கு. ஃபீல்டிங் அவன் சரியாவே பண்றது இல்லையே, ஏதோ 2 கேட்ச் டிராப் பண்ணாதான் அவனுக்கு வெறி வந்து அப்புறம் போலிங் ஒழுங்கா போடணும்னு நினைக்கிறான். ஆனா போன மேட்ச் தான் புடிச்ச கேட்ச தள்ளி விட்டான், புடிச்சிட்டான் ப்ரோ. கோவம் வந்துருச்சு ஆக்சுவலி. நல்ல கிரிப் பண்ணி இப்படி புடிச்சிருக்கான் ப்ரோ. ஷோல்டர்ல அடிச்சு தள்ளாம பாருங்க ஒரு தள்ளு.
100 சூப்பர் ப்ரோ பவுலிங் மேட்சிங் மேட்ச் அவன் நல்லா போறான் ப்ரோ. வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துறான், நல்லா இது போட்டுறான். இன்னொன்னு 100 அதாவது சொல்றேன் அஸ்வினை திட்டி எனக்கு போர் அடிச்சிச்சு, 100 புகழ்ந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு. வேறதான் கண்டென்ட் பேசலாம். இதுல இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் வரவெல்லாம் வேற மாதிரி தான் ப்ரோ வரும். அடுத்தது ஊர்வில் பட்டேல் வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்றதே 6ல ஓபன் பண்றான் ப்ரோ. இந்த மாதிரி தான் பவர் பிளேல அத்தி 6 4 6 அடிச்சான். இதுல ஒருத்தன் 6 சாமி 7 சாமி 8 சாமி பேர் மயிர் மட்டும் வச்சிருக்கான். அந்த வீடியோ டெலீட் பண்றான் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவனுக்கே இருக்கட்டும் அந்த வீடியோ. ஊருக்கு போட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கு டூபேக்கே எடுத்துட்டு நம்ம பழகிருச்சு. இப்ப நமக்கு டூபே அடிக்கலங்கிறது நல்ல. ஆனா இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் குட் திங் ஃபார் ஆயுஷ், ஊரில் பட்டேல், டெவால்ட் 3மே வந்து கன் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது மிட் சீசன் இவனுக்கு திருந்தினாலும் என்னதான் ஃபிளெமிங் வந்து நான் பேஸ்பால் அது இதுன்னு சொன்னாலும் அது சும்மா நொண்டி சாக்கு தான். பட் கரெக்டா ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கரெக்டா தான் பிடிக்கிறான். இப்ப என்ன நம்மளுக்கு என்ன தேவை, முதல்ல ஆக்ஷன்ல பிடிக்கிறதுக்கு பதிலா ரீப்ளேஸ்மென்ட்ல பிடிச்சிட்டு. ஆனா பரவாயில்ல, சம்மடி ப்ரோ. ட்ரீம் டெபியூ ப்ரோ. ஆனா ட்ரீம் டெபியூ பார்க்கல. when ஆயுஷ் காட் அவுட் எனக்கு உஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஊரில் பட்டேல் வந்து அடிச்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி இருந்துச்சு பாக்குறது. இப்ப இருக்கலே பெரிய பிரச்சனை என்னன்னா இவனுங்களை எல்லாத்தையும் ரீடைன் பண்ணிட்டு கழிச்செல்லாம் கழிச்சு விடணும். அதான் இருக்கலே பெரிய டாஸ்க். அப்புறம் நீங்க இப்ப பாருங்க, நம்மளுக்கு சிஎஸ்கே நெக்ஸ்ட் இயர், இப்போ நம்ம இந்த இயர் பத்தி பேச முடியாது, 2026 பத்தி பேசுவோம். இல்ல நம்ம நெக்ஸ்ட் இயர் பேச முன்னாடி நான் தூபே பத்தி சொல்லணும். பேசிக்கலி நம்ம எனி டீம்ல அந்த நம்பர் 4 நெக்ஸ்ட் இயர்ல அவன் பேர் எழுதல, நீங்க சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. எனக்கு தெரியும் நீங்களும் நானும் எழுத மாட்டோம்னு தெரியும். ஆனா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எழுதுவாங்க, அதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். புள்ளையார் சொல்லி மாதிரி ஃபர்ஸ்ட் அவன் பேர் தான் எழுதும். அவன் பேர ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 பேர் ரிட்டன்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க 4 பேரையுமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து கழிச்சு விடுற ஐடியாலாம் இல்ல, கழிச்சு விடவும் மாட்டாங்க. 4 பேர் ரிட்டன்ஷன் பண்ணவங்க கண்டிப்பா இருக்காங்க. அதனால அவங்களை இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம யோசிச்சு ஆகணும். நம்ம வந்து அவங்களை கழிச்சு விடுறோன்ற ரேஞ்சில பேசணும்னா இதெல்லாம் பகல் கனவு. ரொம்ப ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. ஜட்டு மட்டும் எழுதியிருக்கேன் நான் ரிட்டன்ஷன்ல. எனக்கு ஜட்டு இப்ப ரீசன்ட்டா நீங்க ஜட்டு மட்டும் ஜட்டு மேல இருக்க கம்ப்ளைண்ட்ல நான் வாபஸ் வாங்கிட்டேன். சொன்னால ருட்டு எழுதணும் ப்ரோ. ருத்ராஜ் இல்லாம எங்க ப்ரோ? 8 பிளேயர் ப்ரோ. பாருங்க ருத்ராஜ் டீம் பாருங்க எவ்வளவு நல்லா, ஆக்சுவலா நல்லா இருக்கு. அடுத்த வருஷம் ருத்து, ஊர்வில், ஆயுஷ், அதுக்கப்புறம் டெவால்டு, ஜட்டு, 100, கலீல், கம்போஸ், 8 பிளேயர் கன் பிளேயரா இருக்கு. 3 இதுல ஒரே ஒரு பினிஷ் நல்லா எவனாச்சும் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரா இழுத்துட்டு வந்துட்டோம் எங்களை தரத்தன்னு அடிக்கிறதுக்கு ஒரு ஆளு. டீம் ஓவர்ல ஃபிக்ஸ் ஆயிரு. இன்னும் 2 வத்தல் தொத்தல் அந்த மாதிரி ஏதாவது போட்டாலே டீம் ஓட்டிடலாம். ஒரு விக்கெட் தோனி நீங்க இன்க்ளூட் பண்ணலனா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணும் ப்ரோ. இப்போ ஊரில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தானே? விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் வந்துச்சு. பிரச்சனை இல்ல, விக்கெட் கீப்பிங் சரி அவன் கரெக்ட்டா ப்ரோ. பஞ்ச் பேடியும் இருக்கான் एक्चुअली. பஞ்ச் பேடி அவ்வளவுதான், அவனை எடுப்பாங்க. அவன் பெருசா அடிக்கலையும். அதோ அவனுக்கு ஊர்வில் தான் கரெக்டா செட் ஆயிருவான். வேணா அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இவனை வச்சுக்கலாம். பட் 8 பிளேயர் நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு ப்ரோ. இன்னும் 3 பிளேயர் தான் கரெக்டா. இவனுகிட்ட இருக்க காசெல்லாம் எப்படியும் 9. நீங்க பேராசைப்படுறீங்க. தூபே 10 ரானா இருப்பாங்க கன்ஃபார்மா. இல்ல மெயினா மேட்டர் என்னன்னா, நம்ம சிஎஸ்கேக்கு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் வந்து இப்போ வந்து டூபே தான். டு பி வெரி ஆனஸ்ட், என்னன்னா 2024 மிடில் அந்த ஆர்ச்சாமி வீடியோ போட்டனாலேயோ போடாதனாலேயோ எனக்கு தெரியாது. அப்போல இருந்து டூபே ஃபெயில் ஆக ஆரம்பிச்சான். அந்த நம்பர் 4 பொசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு காலத்துல ரெய்னா வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிருப்போம் அந்த பொசிஷன்ல. அதுக்கப்புறம் 2018-2019 ரெய்னா அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணாதப்போ தோனி ராய்டு எடுத்துப்பாங்க அந்த ரோலை, கரெக்டா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 2020 ரெய்னாவில் யாருமே ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. 2021 திருப்பி யாரோ உத்தப்பா அந்த மாதிரி யாரோ அங்கங்க அந்த ரோலை ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. 2023 டூபே அந்த ரோலை பர்ஃபெக்டா பண்ணுவான். ஏன்னா அந்த 2 விக்கெட் 1 விக்கெட் போனவனே வந்து ஃபியர்லெஸ்ஸா அடிப்பான். இப்போ 2024 மிட்ல இருந்து இப்போ வரைக்கும் டூபேக்கு வந்து டவுன்ல தான் இருக்கான். ஆனா அவனை ரீட்டைன் பண்ணியே ஆவாங்க. அவன் ஒன்னும் ஃபுட் ஒர்க்கும் இல்லை, ஃபினிஷும் பண்ண மாட்டான், ஸ்பின்னும் அடிக்க மாட்டான். என்ன லாஜிக் என்னன்னு எனக்கு புரியல. ஆனா டூபே வச்சுதான் நம்ம அடுத்த வருஷம் யோசிச்சே ஆகணும். ஓகே, பேட்டிங்ல இம்பாக்ட் பிளேயரா தான் மோஸ்ட்லி இறங்குறாரு. அவனால இவனுக்கு வந்து இம்பாக்டே இல்ல, ஒரு ஒண்ணும் பண்ண மாட்டான். இன்னொரு இம்பாக்ட் பிளேயர் நம்ம டீம்ல இல்ல, ஸ்குவாட்ல இல்லையே. நமக்கு வேற நல்ல இம்பாக்ட் பிளேயர் பேட்டிங் மட்டும் நல்லா பண்ற மாதிரி அடுத்த வருஷத்துக்கு பேசிட்டு இருக்காரு. அதான் இந்த வருஷம் வந்து டூபே எனக்கு பெரிய பிரச்சனை என்ன, ஐ திங்க் டூபே if he learns to இது இருந்துட்டு போறான் ப்ரோ. அட்லீஸ்ட் if he learns to rotate singles, that will be a very good thing bro. அவன் சிங்கிள்ஸே ரொட்டேட் பண்ணாம இருக்க தான் பிரச்சனை. இப்போ என்னன்னா ஃபீல்டருக்கே அடிக்கிறான் ப்ரோ, கைக்கே அடிச்சிட்டு இருக்கான் ப்ரோ. ஒரு
அதுவும் ஃபாஸ்டா வேற அடிச்சிடறான், சிங்கிள் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. சாஃப்ட் ஹேண்ட்ஸே ஆடுறது இல்ல. கொஞ்சம் மெல்ல அடிச்சாலும் சிங்கிள் வரலாம், ஃபாஸ்டா வேற அடிச்சு விட்டுறாங்க. how they see this innings in CSK itself will be different. இத வந்து ஒரு சென்சிபிள் நாக்கா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆமாமா கண்டிப்பா. போன இன்ச்சு தீபக் கூட செம சென்சிபிள் நாக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தானுங்க. இதே சென்சிபிள் நாக்கா தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த மேட்சே கிட்டத்தட்ட கையில இருந்த மேட்ச் கையை விட்டு போனதுக்கு காரணமே இவங்க அந்த போட்ட கட்டதாங்கிறது இவங்களுக்கு தெரியல. கேட்டா பவுலர்ஸை டார்கெட் பண்றோம், அந்த மாதிரிலாம் ஸ்கோரே இல்ல ப்ரோ. நீ வந்து வீக் பவுலர் டார்கெட் பண்ணணும், ஸ்ட்ராங் பவுலர் டிஃபெண்ட் பண்ணுங்கிற டார்கெட் இல்ல ப்ரோ. வெறும் 7 எக்கானமி இருந்துச்சு. சும்மா அங்கங்க ஒரு போன மேட்ச்ல இருந்தே ஃபெயிலியர் தானே ப்ரோ. 6 of 3 ப்ரோ, நோ பால் 6. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? 3 பால் இருக்கு கையில, 6 ரன். அந்த பாயிண்ட்ல நீங்க வந்து சிங்கிள் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு புரியல. என்ன ஒரு இன்னோவேட்டிவ் ஷாட் இல்ல, ஒரு அளவுல என்னன்னு எனக்கு புரியல. சரி விடுங்க, நம்ம டெவால்ட் கையை விட்டு போகாம இருந்தா அது போதும் தான் எனக்கு. அது வரைக்கும் இல்லைன்னா அவனுக்கும் டூபேக்கு ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டை போட்டு பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. பூரா பையில மாத்தி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான்சி நீங்க ஏதாவது பேசிடுங்க, அப்புறம் என்ன ஃபெமினிஸ்ட் எல்லாம் சேர்ந்து மாதர் சங்கத்துல இருந்து என்ன வந்துட்டு நீங்க ஏதாவது பேசி பெரிய சிம்பு மாதர் அந்த அளவுக்குலாம் வரது இல்ல, விட்டுருங்க. இல்ல நீங்க பேசுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வேற என்ன? ஃபீல்டிங் வெரி பேட் ஆஃப் கோர்ஸ். அது ஃபீல்டிங் பத்தி தான், பேட்டிங் எல்லாமே பேசணும். நம்ம எல்லார பத்தி தனித்தனியா பேசிட்டோம் இப்போ இதுக்கு மேல. அண்ட் bowling அகைன் நிறைய கம்போஜ் எல்லாருமே நேற்று நான் நிறைய ரன்ஸ் கொடுத்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு. லைக் இன்க்ளூடிங் கலீல், கம்போஜ், எவ்ரிபடி. 100 டிட் வெரி குட். சொல்றாங்க கலீல் கம்போஜ் நம்ம வந்து பத்திரானாவோட சேர்த்து பார்க்கும்போது நமக்கு பயங்கரமா தெரியுது. லைட்டா சுமாராவா போடுறாங்க. ஒரு இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க மும்பை போனீங்கன்னு வைங்களேன், போல்ட் பும்ரா டச்சே பண்ண முடியல, தெரிக்கிறானுங்க விட்டு. அந்த லெவலுக்கு ஒரு பவுலர் வேணும் நமக்கு. அன்னைக்கு ஸ்பெல் பாத்தீங்களா? மேட்ச் அவன் தான் பும்ராவும் அம்பையரும் சேர்ந்து ஒரு பக்கம் மேட்ச் ஜெயிக்க வைக்க பாக்குறாங்க. சொல்லி ஆகணும் ப்ரோ. நைஸா வாருன்னு சொல்லிட்டு மும்பைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹோம் மேட்ச் கொடுத்துட்டானுங்க பாத்தீங்களா? அப்படியா? ஆமா, பிபிகேஎஸ் மேட்ச் வந்து அங்க வார் நடக்குது, அதனால வேன்கடே எல்லாம் மாத்திட்டானுங்க. ஏன் காமன் வென்யூல வைக்க வேண்டியதானே? அதெல்லாம் எப்படி ப்ரோ? என்ன ப்ரோ பேசுறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க, வான்கடேல மட்டும் எப்படி ப்ரோ தொடர்ந்து டிஆர்எஸ் ஒர்க் ஆகாம போகும்? அது மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க ப்ரோ. ஏன் டைம் ப்ரோ பதில் கேக்குறீங்க? அதே வான்கடேல ஒருத்தருக்கு வந்து பிச்சிங் இன் லைன், ஒருத்தருக்கு பிச்சிங் அவுட் ஆஃப் லைன். எனக்கு ஷாக்கிங் என்னன்னா, அதெல்லாம் எனக்கு ஷாக் கிடையாது. அந்த டிஆர்எஸ் இதெல்லாம் எனக்கு ஷாக் கிடையாது. லாஸ்ட் ஓவர் எப்படி நோ பால் கொடுத்தாங்கங்கறது எனக்கு ஷாக்கிங். அவனுங்களாவே கொடுத்தானுங்க ப்ரோ. புரிய மாட்டேங்குது. சரி ரொம்ப பண்ணிட்டோம், கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டானுங்களா என்னன்னு தெரியல. எப்படி அந்த லாஸ்ட் ஓவர் நோ பால் கொடுத்தாங்க எனக்கு சத்தியமா ஐடியா இல்ல. ஆனா சூப்பரா பண்ணானுங்க பாத்தீங்களா? இல்ல அது வந்து அவங்க பண்ண தப்பு. அதுக்கு பரிகாரமா தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஹோம் மேட்ச் கொடுத்துட்டானுங்க. இப்படி பண்ணிக்கலாம். அது அப்படி காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து மும்பைக்கு மட்டும் 8 ஹோம் மேட்ச், நமக்கெல்லாம் 7 ஹோம் மேட்ச். அவங்களுக்கு மட்டும் லைக் பஞ்சாபுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அவே மேட்ச். செம பர்ஃபெக்டான செட்டிங். அதாவது வேற இந்தியாவில் வேற ஸ்டேடியமே கிடையாது அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அங்கதான் ஆடினா அங்கதான் ஆடி ஆகணும். ஆனா அதே இது நாளைக்கு வந்து டிசி பிபிகேஎஸ் மேட்ச் அங்கதான் நடக்குது, அது மட்டும் மாத்தல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்டோம்னா அவ்வளவுதான். என்ன பண்றது? இவ்வளவு பண்ணி இவனுங்க நம்மளோட ஈக்குவல் கப் வச்சிருக்கானுங்க ப்ரோ. எப்படின்னே தெரியல. நம்ம இதுக்கு இவங்க வந்து ஒரு 7-8 வச்சிருக்கணும், நம்ம தான் 5-4 வச்சிருக்கணும். அதாவது சிஎஸ்கே ரேடே என் தலைவன் 2010 அந்த மாதிரிதான். நம்ம வேற மாதிரி ஒரு லீகா வேற மாதிரி ஒரு பிரான்சைஸா இருந்திருக்கும். அதனாலதான் இந்த மும்பைக்குலாம் டஃப் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா அப்படியே தலைவன் வேற லெவல் ஆளா இருந்திருக்காரு இந்த பாஸ்ட். புரியுதுங்களா? இந்த லாபி, இந்த தாராவி லாபி எல்லாம் தாண்டி நம்ம ஆள் வந்து 5 கப் வாங்கி கொடுத்துருக்காரு. இல்ல இன்னும் நான் கொஞ்சம் லைட்டா எடிட்ல போயிடும். நம்மளும் கொஞ்ச நாள் லாபியா தான் இருந்தோம். இல்லன்னா எனக்கு ஒரு டைம் ஞாபகம் இருக்குல்ல, கேகேஆர் கூட ஃபைனல்ஸ் போவோம். அந்த டைம்ல சுனில் நாராயண் ஆக்ஷன் சரியில்லை, அவனை உட்கார வைங்க பேட் பண்ணி விட்டுருவோம். ஞாபகம் இருக்காது கரெக்டா? அதை நம்ம லாபி பண்ண வேலைதான். அவரு கை சரியில்லையே அது வேற விஷயம் சொல்றேன். நம்ம லாபி இருந்துச்சு, சீனிமாமா பிரைம்ல இருந்தப்ப நம்ம லாபி இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ கூட நான் சுனில் நாராயண் செக் பண்றான்னா நான் சொல்லுவேன். செக்கிங் ஓகே ப்ரோ, லீக் வரைக்கும் விட்டுட்டாங்க. புரியுதுங்களா? கரெக்டா நம்ம கூட ஃபைனல்ஸ் வருதுன்னு தெரிஞ்சோடனே அவரு கை சரியில்லை, மாத்திருங்க அவரு, உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. சரி இதெல்லாம் கட் பண்ணிருங்க. அதெல்லாம் கட் பண்ணி கேகேஆர் பேட்டிங் பத்தி பேசலாமா? சிஎஸ்கே பேட்டிங் நமக்கு போர் அடிச்சிருச்சு. பேசுங்க.
ரகானே பத்தி பேசுங்க. ஆக்சுவலி நல்ல பேட்டிங்னு தோணுச்சு எனக்கு. ஸ்டார்டிங்ல அவங்க 2 பேரும் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் நரேன் பெருசா அடிக்கல, பட் ரஹானே வாஸ் வெரி குட் ஆக்சுவலி. எல்லா மேட்சும் ஆடுறாங்க ரகானே, எல்லா மேட்சும் ஆடிட்டு தான் இருக்காங்க, எல்லா மேட்சும் ஆடிட்டு தான் இருக்காங்க. சோ ஐ மீன் நம்ம ஃபால்ஸ் எல்லாம் பேசியாச்சு, பட் அவங்களும் நம்ம ரிவைவ் பண்ணி விட்ட ஆளு நம்மளாவது எடுத்துக்கலாம். இன்னொன்னு ஆளுங்கதான் ஆக்சுவலி. ரசல் வந்து வருஷம் ஒருத்தன் வந்துடுறான், இந்த கரீபியன் பிளேயர் ஒருத்தன் வந்துடுறான். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயருக்கு இந்த மஞ்சள் கலரை பார்த்தா நட்டுக்குது, என்னன்னே தெரியல. இந்த பொலாடு நம்மளை புடிச்சு சாவடிப்பான். அதுக்கப்புறமா இந்த முந்தா நேத்து ரூதர்ஃபோர்டு என்னன்னே தெரியல. இவனுங்க ரிவர்ஸ் ரேசிஸ்டா இருக்கானுங்க ப்ரோ நம்ம மேல, புரியுது? அவனுக்கு பிளாக் டீப் எல்லாம் நம்மள பார்த்தா ரேசிஸ்டா இருக்கானுங்க, போட்டு அட்டி அடிக்கிறாங்க. ஏன்டா எங்களை விட்டுருங்கடா, மஞ்சள் கலரை பார்த்து அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரசல் இன்னிங்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க நான்சி? ஆக்சுவலி நீங்க தான் அடி வாங்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. வெங்கட் நான் எப்படிதான் செய்யத்தான் அடி வாங்குறேன் நானே நிறைய கமெண்ட்ஸ்ல எக்குத்தப்பா போட்டு நான் வேற மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கேன் வீட்டுல ஆல்ரெடி. இதுல இந்த அடி வேற நான் தாங்க விரும்பல. நான் வந்துட்டு ஏமா அடி இவனுங்களாம் எக்குத்தப்பா கமெண்ட் போட்டு போயிருவாங்க. நான்சி ஜாலியா சித்திரபுத்திரி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். வீட்டுல அடி வாங்குறது நான் தான் அடி வாங்கிட்டு இருக்கணும். கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க. எல்லாத்தையும் விட்டுருவோம் ப்ரோ. இதுல நீங்க இந்த மாதர் சங்கத்தை விட்டுருங்க. நடுவுல என்ன தெரியுமா நான்சி, அவனு பாட்டு பாட சொன்னா டக்குன்னு பாடிரு. நீ இல்ல கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நீ சினிங்கி பாடிட்டு அவனுங்கெல்லாம் வந்துட்டு என்ன தெரியுமா, எனி ப்ராப்ளம் சால்னி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல ஒரு குரூப், ஒரு பாட்டோட முடிச்சுக்கலாம். கமெண்ட்ஸ்ல ஒரு குரூப் எனி ப்ராப்ளம் சால்னி அப்படின்னு வந்துடுறானே, டேடே பிரச்சனை தீர்த்துருவேடா. அந்த மாதிரி டென்ஷன் ஆகுது. சரி நான்சி, நீங்க பாட்டை பாடி ஃபில் அப் பண்ணிருங்க மேட்ச் வாங்க, கமான். இப்ப நீங்க என்ன எனக்கு டைம் ஆகுது, ஏதாவது சொன்னேன்னு அதுக்காக நான் எடிட்ல போட்டுருவேன். இப்ப டேரக்டா பாடுறது மட்டும்தான், நீ பாடு. எங்க இருந்து பாடணும்னு சொல்லுங்க, அதையும் அப்புறமா நீங்க வேற ஏதாவது சொல்லுவீங்க. ஃபுல் பாட்டு பாடுங்க, ஃபுல் பாட்டு பாடுங்க. எங்க இருந்து வரணும் நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஃபுல் பாட்டலாமா? என் பக்கம் போனவள தேடமல்ல மூச்சு தள்ள, என் தலைக்கு ஏறவில்லை, பேர கேட்க தோணவில்லை, என் வெக்கம் தீர என்ன தூங்க நெஞ்சம் தூக்கத்துல, உன் சிரிப்பு மாறவில்லை, நாள பார்த்த மேளம் துள்ள, நீ பேச லைட்டா ஆசை கூட, வாசம் வீசும் காத்த தேட, ஆழம் கூடிட தேகம் தூரிட, பேச லைட்டா ஆசை கூட, வாசம் வீசும் தேட, ஓர சாஞ்சிட தேகம் சேர்ந்திட. நான் வந்து ஒரு புக்ல படிச்சது, ஒரு டீம் சூஸ் பண்ண மேபி இந்த மாதிரி அது வந்து இட்ஸ் ஃபார் ஒன்லி ஃபார் கிரிக்கெட் மட்டும் இல்ல, ஃபுட்பாலுக்கு இருக்கு இந்த மாதிரி சீசன்ஸ் நடத்துறதுலாம். ஐ மீன் வை ஹவ் அண்ட் வாட் 3 டீம் இருக்குமா மோஸ்ட்லி ஜென்ரலா. ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் வந்து முதல்ல வந்து ரீசன் வந்து ஒய்ங்கிற டீம் தான் எடுப்பாங்களா, ஒய்ங்கிற டீம் எடுப்பாங்களா. ஐ மீன் ஈச் பர்சனும் நான் என்ன ரீசனுக்காக எடுக்கிறேன்னு டிசைட் பண்ணி அதை எடுப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் நிறைய பணம் வேணும், அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இவெல்லாம் இந்த ரீசனுக்காக தான் வேணும்னு டிசைட் பண்ணி இந்த ஒய்னு ஒரு டீமை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டீம் தான் எப்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது. இது வந்து இது அப்ளைஸ் ஃபார் ஃபுட்பால் ஆஸ் வெல், ரக்பி, கிரிக்கெட்டுக்கும் இந்த மாதிரி தான். அடுத்து வந்து ஹவுன்னு ஒரு டீம் எடுப்பாங்களாம். ஐ மீன் எனக்கு தெரியல, பட் நான் வந்து எல்லாத்துக்கும் ரைட் ஒய்ங்கிற மாதிரி சூஸ் பண்ணல, பட் நான் டீமை சூஸ் பண்ணியிருப்பேன் மேக்ஸிமம். பட் இதை வச்சு நான் எப்படி வின் பண்ணணும்னு டிஃபைன் பண்ணி வச்சுருவாங்களாம். இந்த டீமை நான் இப்படி இறக்குனாதான், இல்லை இப்படி பிளே பண்ணாதான், இப்படி பிளான் பண்ணாதான் அந்த டீமை வந்து நம்ம இந்த மேட்சை வின் பண்ண முடியும், சீரீஸ்க்கு அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த டீமை வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்களாம். அந்த வாட்டுங்கிற டீம் தான் அந்த புதுசாக வந்த டீமாக இருப்பாங்களாமா. அவங்கள்ட்ட வந்து எந்த பிளேயர்ஸ் இருக்க மாட்டானுங்க, எல்லாம் பிச்சு போட்டு மிச்சமாக இருக்க பிளேயர்ஸ் தான் இருக்குமாமா. இவனுல மொத்தமா உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்களாம் என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா நடந்த ஒரு 7-8 மேட்ச் வந்து வாட் டீமா தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் போடுவோம், என்ன அடிக்கிறான்னு பார்க்கலாம், இப்போ இவனை அனுப்புவோம், ஆகலையே அடுத்த காலம் மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஹவுங்கிற ஒரு டீமா மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அட்லீஸ்ட் நான் சொல்றேங்களா, நம்ம டீம் மூணாவும் இருக்கு.
ஒய் அப்படி அந்த ஒய் அதேதான் நம்மலாம் First why injury, அப்படின்னு கேட்டோம். why this, why that? அப்புறமேட்டு மேட்ச் ஆட ஆரம்பிச்சோம். ஹவு இதை வச்சு எப்பரா ஜெயிக்க போறீங்க அப்படின்னோம். இப்போ வந்து வாட் த What? ஜெயிச்சிட்டீங்களா? நம்ம மூணும் இருக்கும் சார். வை ஹவு வாட் த ஃபக் இமோஷன்ஸ் தான் வேற. கொஸ்டின் வச்சு என்னென்ன வேர்ட் இருக்கோ எல்லாமே இருக்கு. வென் வேர் வாட் இஸ் எல்லாமே இருக்கு. நீங்க ஃபுட்பால் டீம் ஏதாவது சப்போர்ட் பண்றீங்களா ப்ரோ? இல்ல இது வேற ஒரு ரீசனுக்காக ஒரு புக் படிக்க கட் பண்ணிக்கோங்க ப்ரோ. இல்ல நீங்க ஃபுட்பால் ஃபாலோ பண்றீங்களா வெங்கட் ப்ரோ? இல்ல ப்ரோ, எனக்கு பிடிச்ச ஒரே பிளேயர் மெஸ்ஸி. அவன் இருந்த வரைக்கும் கொஞ்சம் பார்சிலோனா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். எனக்கு பிடிக்காத ஒரே பிளேயர் ரொனால்டோ. நான் ஃபுட்பாலே பார்க்க மாட்டேன். ஒருத்த ரொனால்டோ ஃபேனுன்னா சரி இவன மாதிரி தான் அவனும் பைத்தியமா இருப்பான். சரி அவன் வேணாம். இல்ல எனக்கு பிடிச்ச பிளேயர் மெஸ்ஸி. சோ லைக் அது இருந்த வரைக்கும் கொஞ்சம் பார்சிலோனா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு மெஸ்ஸி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கேன். நான் மெஸ்ஸி பிடிச்ச பிளேயர்னாவே எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு பக்கம் சாஞ்சு தான் நான் அந்த மெஸ்ஸி. அதுவும் இல்லாம இப்போ பார்சிலோனா வந்து கொஞ்சம் சிஎஸ்கே கூட தரமட்டமா இருந்துட்டு இப்போ கொஞ்சம் ரெசர்ஜன்ஸ் ஆயிட்டு இருக்கானுங்க. அதனால வேணும்னா அது பார்சிலோனா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். ரொனால்டோ அழிஞ்சிட்டானா இல்லையா அதுதான் எனக்கு. நம்ம இதுக்கு ரொனால்டோ அழிஞ்சிட்டான் ப்ரோ. சவுதி லீக் போயிட்டான்ல. அப்புறம் அழிஞ்சிட்டான் ப்ரோ. முடிஞ்சிருச்சு 2022 வேர்ல்ட் கப்லயே டிபேட் முடிஞ்சிருச்சு. மெஸ்ஸி வேர்ல்ட் கப் ஜெயிச்ச உடனே இழுத்து மூட்டிட்டானுங்க. ஓகே ஹூ இஸ் தி கோட்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அனுப்பிச்சு விட்டானுங்க. நம்ம இந்த கான்வே பத்தி பேசியாச்சு, அஸ்வின் பத்தி பேசியாச்சு, மித்த எல்லாமே ஓகே தான். எனக்கு கான்வே அஸ்வின் பத்தி இன்னும் நம்ம பெருசா ஒழுங்கா பேசலன்னு நினைக்கிறேன். என்ன சிஎஸ்கே வந்து அஸ்வின் பத்தி நீங்க நிறைய இதுல பேசிட்டீங்க. கான்வே பத்தி அவ்வளவு பேசி அவன் எடுக்கிறானே, அது எனக்கு எவ்வளவு காண்டா இருக்கும். பத்தலன்னு அர்த்தம். அந்த இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன். இப்ப நீங்க பேசுங்க. கண்டா வர சொல்லுங்க அந்த வீடியோ பத்தி. இப்ப நீங்க தெரிஞ்ச ஒரே ஸ்ட்ராட்டஜி என்ன, மேபி அடுத்த வருஷம் இவங்க எல்லாம் எடுக்க வேணாங்கிற ஒரு டிசிஷன் வந்திருப்பாங்க கான்வே அண்ட் அஸ்வின். சரி ஒரு மேட்ச் ஆடுங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கலாம். ஏன்னா டோர்னமெண்ட் கையை விட்டு போயிடுச்சு. உங்களை விக்கணும், நீ ஏதோ ஆடிக்காமி மத்த வேணா வாங்குறானான்னு பாக்கலாம். எடுப்பாங்கன்னு தான் தோணுது. அஸ்வின் மேனிபுலேட் பண்ணி வாங்கி. ஐயோ இந்த ஹார்ட் அட்டாக்ல நான் கொஞ்சம் நவம்பர் டிசம்பர்ல வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சொன்னோடனே டக்குன்னு ஒரு வருத்தம் வந்துச்சுல. எனக்கு அதேதான். இன்னொன்னு ப்ரோ, ஐ திங்க் இவங்க வந்து டீம்ல விடுறதே வந்து கொஞ்சமாச்சும் நெட்ஸ்லயாச்சும் அடிக்க சிஎஸ்கே போலரையாச்சும் அடிக்கிற ஆளதான் உள்ள விடுறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்லைன்னா இந்த ஆண்ட்ரே சித்தார்த் வன்சிபேடியில எப்பயாவது ட்ரை பண்ணிருப்பானுங்க. நெட்ஸ்ல கூட தண்டமா இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் அவனுங்க எல்லாம். இல்ல மேபி அதுதான். ஏன்னா அதான் சொன்னாங்கல்ல, வன்சிபேடி வந்து பிராக்டிஸ் மேட்ச்ல பெருசா அடிக்கலன்னு சொன்னாங்க. ஆண்ட்ரே சித்தார்த் இன்னொரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்கான், என்ன ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறான். என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, என்ன எடுத்தது எனக்கே அவன் வந்து ஆக்ஷனே பாக்கல, யாரோ ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு சொன்னாங்களே உன்னை எடுத்திருக்காங்கடா அப்படின்னு. அவனை எடுப்பாங்கன்னு அவனுக்கே ஐடியா கிடையாதுமா. ஏதோ நெப்போ கிட்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல. ஆமா அவன் சொன்ன ஆக்ஷன் அப்ப நான் துபாயில ஏதோ ஒரு கெஃபேல பர்கர் சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நேற்று ஆக்சுவலா ரஹானே வந்து பாக்குற கொஞ்சம் பாவமா இருந்துச்சு கிரவுண்ட்ல. ஏன்னா அவன் ஃபீல்டு வந்து பவுலிங்கும் சரி ஃபீல்டிங்கும் சரி, அவனும் ஃபீல்ட சரி லெக் சைட்ல மூவ் பண்ணும் அப்படின்னு லெக் சைடு மூவ் பண்றான். அவன் ஆஃப் சைட் பால் போடுறான். ஆஃப் சைட்ல மூவ் பண்ணணும், ஆஃப் சைடு மூவ் பண்ணா லெக் சைடு போடுறான். அப்படியே மீறி பாலையும் ஃபீல்டையும் ஒன்னா போட்டானா அதை விட்டுறான் ஃபீல்டரு. செம்ம டென்ஷன் ஆயிட்டு ஆக்சுவலா அவனால. ஐயோ நம்ம வேற டீசன்ட் கேப்டன் பேர் வாங்கிட்டோமே, இவனுங்களை கெட்ட வார்த்தையில திட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஆக்சுவலா. ஒரு ஓவர் ஃபுல்லா பத்தி பேசும்போதெல்லாம் எனக்கு நெஞ்சு வலிக்குது. அவனை எடுத்தா அவனை பேக்கப் கேப்டனா வச்சு நம்ம வச்சிருந்திருக்கலாம். அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குது எனக்கு. இல்ல ப்ரோ அது ரஹானே மிஸ்டேக் தான் ப்ரோ. ஃபோன் பண்ணி அவன் சொல்லிருக்கணும் எனக்கு பேட்டிங் வருதுங்க நீங்க எடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவன் சொல்றதுக்கு அவனுக்கு என்ன கேடு. போன சீசன் ரொம்ப சுமாரு. இல்ல ரொம்ப சுமாரா அடிச்சான்றது கரெக்ட். ஆனா போன சீசனே நம்ம அவனை ஒழுங்காவே ஆட விடல. திடீர்னு ஓப்பனிங் இறக்குவோம், திடீர்னு 1-1 இறக்குவோம், திடீர்னு 2-1 இறக்க விடுவோம். இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? இப்ப காணாம போன ஒரு ஆளு ரச்சின் ரவீந்திரா. என்னன்னா என்னாச்சு அவ்வளவுதான் புதைச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் ஓவர்சீஸ் ஸ்லாட்ல வாங்குவானடா இந்தியன் ஜீன்ஸ். ஓவர்சீஸ் ஸ்லாட்ல ஓவர்சீஸ் காரன வெள்ளக்காரனையோ இல்ல வந்து ஒரு பிளாக் பர்சனையோ ஹிட்டரையோ வாங்கணும். இல்லன்னா நம்ம 100. ஆனா அது ஒண்ணு ப்ரோ, இந்த பிராவோ மாதிரியாச்சும் ஒருத்தனையாச்சும் போடணும் ப்ரோ கீழே. அந்த ஒரு கிளட்ச்ல அந்த ரா பவர் அதை வச்சு பிடிச்சி அடிக்கிறான்னா பந்து மீட் ஆனாலே 6ன்ற மாதிரி ஒரு ஆளை வாங்கணும் கன்ஃபார்மா.
இது இதே மாதிரி கேகேஆர் கூட பிராவோ ஒரு மேட்ச் ஃபினிஷ் பண்ண வந்தீங்களா, ஒரு பாலுக்கு 5 ரன் நம்ம ஒரு அடிக்கணும், பாலுக்கு 5 ரன் வேணும், 6 அடிச்சிருவான். 6 அடிச்சு விட்டுருவான். அதுவும் பெருசால அடிக்க மாட்டான், இப்படி டைம் தான் ப்ரோ பண்ணி இப்படி அப்படியுமா அது பாட்டு போய் கரெக்டா ஒரு 2 முழம் தள்ளி விடுவோம் கரெக்டா பவுண்டரி லைன்ல. சூப்பரா இல்ல அடிப்பான். ப்ரோ, அது ரஜத் பாட்டியா பவுலிங்னு நினைக்கிறேன். அவன் வேற பேசே இருக்காது அவன் பால்ல. அப்படி அந்த ஓவர் ஆக்சுவலி ரொம்பலாம் ரன் தேவைப்படாது, கடைசி பால்ல 5 ரன் லெவலுக்கு கொண்டு வந்துருவான். அப்படி ஜஸ்ட் மிஸ். அதெல்லாம் ராவோ இருந்தனாலதான். சரி இப்ப முக்கியமான விஷயம் பேசணும். உட்டன் ஸ்பூன் தப்பிப்போமா இல்லையா, இதுதான் அது வந்து ராகுல் டிராவிட் கையில் உள்ளது. ராகுல் டிராவிட் அப்ப நம்ம தப்பிச்சிரும். அடுத்த மேட்ச் டைரக்ட் சண்டை ப்ரோ நம்மளுக்கு, அதாவது ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேக்கும் அடுத்த மேட்ச் தான் உட்டன் ஸ்போர்ட் ஃபைட். மேட்ச் எனக்கு அஸ்வின் எல்லாம் மூடிட்டு உட்கார வச்சிடணும், அஸ்வின் காண்டிலாம் உட்கார வச்சுட்டு சொல்ல முடியாது ப்ரோ. இன்னைக்கு எக்கானமி நல்லா போட்டான்னு கொண்டு வருவானுங்க. ஆனா அதான் சொல்றேன், அஸ்வின் இஸ் ரீப்ளேசிங் தீபக். நான்சி ஏதாவது ஒன்னு நடந்துச்சுன்னு வை நான்சி. எனக்கு ஏங்க நான் சொல்லல நடக்கும், நான் சிஎஸ்கே ஜெயிக்கிறேன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். பாட வாய்ஸ் இருக்காது, நான் இப்பயே சொல்லிட்டேன். ஏதாவது ரிட்டர்ன் மட்டும் நடந்துச்சுன்னா நீங்க தான் காரணம் நான்சி. இல்ல ஆர்ஆர்ங்கறதால அஸ்வின் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அவன் பழைய டீம் விசுவாசத்துல ஏதாவது பண்ணிட்டு போறான். ரொம்ப டேஞ்சரான மேட்ச். யோசிப்பாங்கன்னா அவனுக்கு அவங்கள தெரியும். என்னாச்சுன்னு தெரியல, அங்க இருந்து அடிக்க ஆரம்பிச்சு அஸ்வின். ஞாபகம் இருக்கா இல்லையா, அந்த ராணாக்கு ஒரு நிதிஷ் ராணாக்கு போட்டுனே இருப்பான், லெக் சைட்ல போட்டுனே இருப்பானே. அது அஸ்வினோட டவுன்ஃபால் இல்ல, சிஎஸ்கேவோட டவுன்ஃபால் அங்கதான் ஆரம்பிச்சது. அன்ஷுல் கம்போஜ் இருக்கிற வரைக்கும் பவர் பிளேல போட விட மாட்டானுங்க, அது வரைக்கும் ஓகே. எனக்கு 14 ரன் போட்டு பொழந்தாங்களே, அது என்ன எத்தனாவது ஒரு பவர் பிளே தான் போட்டார் நேத்து யாரும் சார்? பவர் பிளே போட்டாரா? பவர் பிளே போட்டாரா வெளியே போட்டாரா? நான் இல்ல அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, நான் பரோட்டா வாங்க தெரியல, எனக்கு சரியா தெரியல, நான் தப்பா சொல்றேன்னு பாருங்க. இல்ல ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, நான் பரோட்டா வாங்க போயிட்டேன். சரி இதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அது எப்ப அஸ்வின் ஓவர்னு வேற எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுச்சு, ஸ்கோரை கூட பார்க்கல அந்த டைம்ல, பரோட்டாவை கட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமா உட்காந்துட்டு இருந்தேன் நான். அன்னைக்கு லாஸ்ட் ஓவர் மும்பை மேட்ச்ல வந்து கண்டிப்பா ஹர்திக் போட்டுருணும் ப்ரோ, வேர்ல்டு கப் வின்னிங் ஓவர் போட்டவனி. அவன் பயந்துட்டான் ப்ரோ, அவன் பயந்துட்டான். 3 நோபால் போட்டானா, அவன் பயந்துட்டான். சாரி 2 நோபாலா தான் போட்டான், ரொம்ப நேரமா போட்டுட்டு இருந்தான் ஒரு ஓவர். அதனால பயந்துட்டான். என்ன அதான் சொல்றேன்ல, அன்னைக்கு மேட்ச் பார்த்தா அவன் இன்னும் பயப்படணும் ப்ரோ. நீங்க அவன் எதுக்கு அவனை பார்த்து பயப்படுறான்? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கூட தீபக் சஹருக்கு டெத் ஓவர் கொடுக்க மாட்டான் தெரியல. இல்ல தல இன்டர்வியூலே சொல்லிருக்காரு, தீபக் சஹரே வந்து என்கிட்ட தல ப்ளீஸ் எனக்கு டெத் ஓவர் கொடுங்கன்னு கேட்பாரு. டேய் உனக்கு 3 ஓவர் போட்டே டயர்டாகி வேர்த்துரும், உனக்கு டெத் ஓவர் கொடுத்தேன்னா பொழந்துருவானுங்க, அதான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு தலை இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு. இந்த இன்டர்வியூல ஹர்திக் பாண்டியா பார்க்கலையான்னு தெரியல. யூஸ்வலா தலை வீடியோல எல்லாம் பார்த்துட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிருப்பான், என்னன்னு தெரியல, இதை பார்க்கல என்னன்னு தெரியல. ஆனா நம்ம பாய் ப்ரோ ஹர்திக்கு அடிச்சாலும் ஓகே தான் நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு அதுதான், எனக்கு என்னன்னா நான் அன்னைக்கு ஒரு ஆப்ஷன் சொன்னேன் பாத்தீங்களா, ஓகே அந்த ஆப்ஷன் நான்சி கொடுத்தல. நான்சி எம்ஐ நான் என்ன தெரியுமா, நான் அப்புறமேட்டு உட்காந்து யோசிச்சேன், எம்ஐ 6th கப்பா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் கப்பானா எம்ஐ 6th கப். நான் அப்புறம் யோசிச்சேன், உலகம் அழியுது ஆர்சிபி ஃபர்ஸ்ட் கப்பானா கூட உலக அழிவு தான் நான் ஃபர்ஸ்ட். ஆனா நீங்க 3 பேரும் ஆர்சிபியை ரொம்ப உயர்ந்து மதிப்பிடுறீங்க. அவன் வந்து அந்த கொசு மாதிரி தான் ப்ரோ, கொசு கடிச்சானா ஒண்ணும் ஆயிடாது. இல்ல எதனால சொன்னா, இந்த சீசன் நல்லா இருக்கான், மத்த சீசன்லாம் கான்ஃபிடண்டா ஓகே தோத்துரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சீசன் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து மதிக்கிற ரைவல் அப்படின்னு மதிக்கிற டீம் மும்பை தான். அவன் 6th கப் அடிச்சாதான் எனக்கு எக்ஸ்ட்ரா ரைவல் ஆஃப் கோர்ஸ் ப்ரோ, மும்பை இஸ் a ரைவல், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆர்சிபி பங்களாதேஷ் வந்து இந்தியாவில வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு போனா எவ்வளவு கடுப்பா இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா ஆக்சுவலா பங்களாதேஷ் கூட அவ்வளவு இவனுங்களும் மோசம் கிடையாது ஆக்சுவலா சொல்ல போனா. இது வந்து பங்களாதேஷ் ஆர்சிபின்னு சொன்னா பங்களாதேஷ்காரன் வந்து காண்டாவான், அந்த அளவுக்கு தான் இது ஒரு டீம். அவனுக்கு நடந்து நான் ஆக்சுவலா நம்ம ஆர்சிபி ரெக்கார்டிங் அப்ப நம்ம வந்து நிறைய வீடியோ நான் பார்க்கல, நான் தூங்கிச்சு அப்படியே ரெக்கார்டிங் வந்துட்டேன். அவனுக்கு வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிரவுண்ட்ல அவனுக்கு என்னென்ன பண்றானுங்க அதெல்லாம் பார்த்தேன். பேசிக்கலி என்னன்னா, நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இல்ல சிஎஸ்கேல தான் பண்ணாங்க, சிஎஸ்கேல தான் ஓட்டினாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படின்னு. அது வேற, பேண்டர் வேற, அபியூஸ் வேற. இவனுக்கு அது டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது. இன்னொன்னு ஃபண்டமெண்டலி இவனுக்கு வந்து அந்த பாலிடிக்ஸ் புரிய மாட்டேங்குது. இது ஆர்சிபி சிஎஸ்கே பிரச்சனை கிடையாது, தமிழ்நாடு வேற, தமிழ்நாடுல இருக்க ஃபேன்ஸ் வேற, இங்க இருக்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வேற, இங்க இருக்க தமிழ்நாடு பீப்புள் வேற.
அங்க நீங்க இவனுங்களுக்கு இந்த சின்ன பசங்க நிறைய பேர் ஒப்பீனியன் கொடுக்குறானுங்க. இல்ல என்னன்னா இவன் ஜேகே தமிழ் கூட என்ன ஒரு வீடியோல சொல்லியிருப்பான், இல்ல ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இது ஆளுங்க ஜாஸ்தியா இருக்காங்க, அதனால தான் அவங்க டாக்ஸிக் அதிகமா இருக்கு அப்படி இப்படின்னு. இது என்ன சின்ன பசங்க வந்து கொஞ்சம் அவனுக்கு பெருசா நாலேஜ் இல்லாதனால அவனுக்கு ஐடியாஸ் பண்ணாங்க. இட்ஸ் நீங்க கர்நாடகால பெங்களூர்ல போனீங்கன்னா ஒரு டிஎன் வண்டி எடுத்துட்டு ஒரு 4 ரவுண்ட் அடிச்சாதான் எத்தனை டிராபிக் போலீஸ் நிறுத்துறான்னு தெரியும். அதுக்கப்புறமேட்டு இவனுங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறானுங்க, அங்க ஆர்சிபி பிளாக் மட்டும் கிடையாது, அங்க வந்து ஒரு டிவிகே பிளாக் மாதிரி இன்னொன்று இருக்கும். அதாவது என்னன்னா அங்க வந்து ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க. ஐம் நாட் சேயிங் ஆல் கன்னடிகாஸ், ஐம் சேயிங் இதுல சொல்ற மாதிரி ஐ ஹேவ் லாட் ஆஃப் குட் கன்னடிகா ஃப்ரெண்ட்ஸ். Not all Kannadigas. Not all Kannadigas. There are few fringe elements who make use of these matches. இந்த சிஎஸ்கே வெர்சஸ் இது வந்து சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்சை தமிழ்நாடு வெர்சஸ் கர்நாடகாவும் பாத்துக்கிறாங்க. ஏன்னா இதுக்கான ஹிஸ்டரி வேற மாதிரி இருக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து இந்த எப்பயுமே இந்த காவேரி இஷ்யூ வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவானுங்க, ஒரு டைம் கேபிஎன் பஸ் இதே எரிச்சானுங்க. அந்த ஆக்ட்ரஸ் ஒரு தீர்ப்பாளர் தன்யா பாலகிருஷ்ணா ஒரு டைம் வந்து ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு உங்களுக்கு தண்ணியும் கிடையாது மேட்சும் கிடையாது இந்த மாதிரி சொன்னா. இல்ல நீங்க அதுக்கு முன்னாடி வீரப்பன் டைம்ல எல்லாம் ஒரு பெரிய இதே நடந்துச்சு, கலவரம் நடந்துச்சு. அதெல்லாம் நம்ம வந்து பெருசா பேசிக்க தேவையில்லை. ஐம் சேயிங் there is a lot of fringe element activities வந்து நிறைய வந்து இப்ப கர்நாடகால இருக்கு. and they make use of this. ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. சிஎஸ்கேல வந்து ஒருத்தர் நான் போன டைமே வந்து ரொம்ப போன டைம் ஆர்சிபி நாக் அவுட் ஆனப்ப நானுமே நிறைய ரஃபா பேசியிருப்பேன். ரீசன் ஏன்னா அவனுக்கு வந்து நிறைய இதுல தமிழ்நாடுக்கு கோயிங் அப்படின்னு சொல்லியிருப்பான். சிஎஸ்கே டசன்ட் ரெப்ரசென்ட் ஆல் தமிழ்நாடு பிளேயர்ஸ். அவனுங்களுக்கு என்னன்னா அவன் துண்டே அந்த துண்டு தான் போட்டிருப்பான். they capitalized this RCB versus CSK match to take their hate and abuse on தமிழ்நாடு. இது வந்து ஆர்சிபி நிறைய ஆர்சிபி தமிழ்நாட்டுல இருக்க ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு இது புரிய மாட்டேங்குது. பேசிக்கலி அவனுங்களுக்கு வந்து நமக்கு அவனுக்கு மேட்டர் இல்ல, ஆனா அவனுங்களுக்கு வந்து இது வந்து அவங்களோட இந்தியா பாகிஸ்தான் அந்த லெவலுக்கு அந்த அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு ஏன் இவ்வளவு மாசம் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி அந்த ஒரு கண்ட்ரி டென்ஷன் பாலிடிக்ஸ் இருக்கிறது தான் அந்த ஹோல் இதுக்கே காரணம். அதே மாதிரி தான் அவனுங்களுக்கு they are viewing this as இந்தியா பாகிஸ்தான். நமக்கு வந்து அவனுங்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, எங்களோட பேச்சுவார்த்தை மும்பையோட தான். இல்ல நம்மளதுலயும் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் இருக்கானுங்க ப்ரோ. ஒண்ணு இல்ல இந்த நாம் தமிழர் கூட ஒரு டைம் வந்து தண்ணி இல்லன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேட்ச் நடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நம்மளுக்கு எப்படி நம்ம டீம் போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த சரவணனை போட்டு அவனை போட்டு அடிச்சிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு நம்பருக்குள்ளேயே தான் அடிச்சுக்குவானுங்களே தவிர இந்த மாதிரி இது நடந்தது கிடையாது. இது நிறைய ஆனா ஒண்ணு ப்ரோ இந்த வீடியோ எல்லாமே நான் போன வருஷத்துல பாத்திருக்கேன், இந்த வருஷம் வரும் பாத்திருக்கேன். இவனுங்க எல்லாம் அப்படியே நாய் மாதிரி கூர்னு குலைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அப்படி சட்டையை தூக்கி காட்டுறான், இன்னொரு பொண்ணு இப்படி காட்டி புரியுதா? சரியான மாசு, சரியான பைக். அந்த பொண்ணு ராயல் என்ஃபீல்ட்ல உட்காந்து இப்படி இப்படி கிளம்பு அப்படின்னு சரியான மாசு. அதாவது இவனுங்களே நம்மள மாசேத்தி விடுறானுங்க பேசிக்கலி. இந்த மாதிரி ஒரு இது பண்ணி எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு 100 பேர் இருக்காங்க, அங்க வந்து ஒருத்தர் எதிர்த்து நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் மதிப்பு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த அண்டர் டாக் ஸ்டோரி ஆயிடுவாங்க. இவனுக்கு இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு சின்னசாமி எல்லாருமே அப்படி மாறிடுறானுங்க. ஏன்னா அவனுக்கு தனியா இருக்கானுங்க, இவனுக்கு கும்பலா சேர்ந்து கலாய்க்கிறேன்ற பேர்ல இவனுக்கு மாசேத்தி விட்டுருக்கானுங்க, அவ்வளவுதான். அதாவது இன்னொன்னு பேசிக்கா என்ன சொல்லணும்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர் பிரைம் எக்ஸாம்பிள், ஆர் அ வெரி பிரைம் எக்ஸாம்பிள் தட் சம் பீப்புள் கேன் ஆர்கியூ அபவுட் எனிதிங், டிஃபெண்ட் எனிதிங். அதாவது we are a better team that CSK இவனுக்கு நினைக்கிறானுங்கன்னா நீங்க யோசிச்சுக்கோங்க. இவனுக்கு மாதிரி ஏன்னா you are literally a zero cup team, you are literally a zero cup team, you have won nothing until now, you are just facing one bad season. CSK இப்ப இருக்கிறத மட்டமா பல சீசன் இருந்திருக்கானுங்க, ஒன்னும் புதுசு இல்ல. ஆர்சிபிக்கு என்னமோ எல்லா சீசனும் பிளே ஆஃப் பண்ண டீம் மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. ஒண்ணும் கிடையாது, எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்க ஹிஸ்டரி எல்லாம் நாங்க லைவா பாத்துருக்கோம், எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதாவது எப்படின்னா லைக் எதை வேணா ஆர்கியூ பண்ணலாம், எதை வேணா முட்டாள்தனமா. இப்ப நான் நிறைய நியூஸ் எல்லாம் பாக்குறப்ப, இந்த டிபேட் எல்லாம் பாக்குறப்ப இதெல்லாம் எப்படா இவன் டிஃபெண்ட் பண்றான், இதெல்லாம் எப்படா பேசுறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் சொல்லணும். பிகாஸ் ஹவு கேன் சம்ஒன் ஸ்பீக் தேர் பெட்டர் than சிஎஸ்கே? 5 லிட்டரலி த நம்பர் ஸ்பீக்ஸ், லிட்டரலி த பேச தகுதி இருக்கிற ஒரே ஆள் மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான். அது கூட நான் டிபேட்டுக்கு போவேன். ஆனா வந்து பெட்டர் than CSK கொண்டு வர பாயிண்ட் என்ன தெரியுமா? டாக்ஸிசிட்டி ஆஃப் தி ஃபேன்ஸ். அவங்களுக்கு வந்து எப்படின்னா நாங்க ஜெயிக்கலனா கூட 17 வருஷமா we are loyal. நீ வேற வழி இல்ல, ஜெயிக்கலனா கூட இல்ல, நீ என்ன ஜெயிச்சியா? ஜெயிக்கலனா கூட நீ
இதுதான் ஆகணுங்கிறது. they are loyal because not because the team is successful, they are loyal because language, politics, state politics. எக்ஸாக்ட்லி. லாயலா இருக்காங்களே தவிர லைக் அதே அது அப்படியே அந்த லாயல்ட்டி அப்படியே விராட் கோலியோட இதாயிடுச்சு. விராட் கோலி மட்டும் இல்லைன்னா அந்த லாயல்ட்டி இதே பேண்டர் வந்து அவங்களுக்கு லாயலா இருக்காங்கன்னா எல்லா டீம்ஸ் கூடயும் இருக்கணும். பஞ்சாப் கூட இருக்கணும், டிசி கூட இருக்கணும், ஏன் சிஎஸ்கே கூட மட்டும். ட்ரிஃப்ட் இருக்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணங்கள் இருக்கு. என்ன அவங்க செய்யண்டா, சிஎஸ்கே has also dominated RCB. புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து குடிய வச்சதுக்கான ரீசன் தான். இதெல்லாம் எவ்வளவு டாமினேட்னா இந்த சீசன் தான் ஃபர்ஸ்ட் டைம் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க நம்ம. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த கடுப்புல இருக்குமா இருக்காதா? நீங்க சொல்லுங்க. 17 வருஷமா இருந்தா அந்த கடுப்பு இருக்குமா இருக்காதா? பொச்சரிச்சல்ல இருக்க நீ ஒத்துக்கோ. அதுக்கு நீ வந்து உடனே வந்து நீ எங்களுக்கு ஈக்குவல்லாம் நீ பேசினுங்க. அதுதான் எனக்கு வந்து காண்டு. சரி ஓகே, அவனை விடுங்க ப்ரோ, அவங்க ஒரு ஆளுன்ட்டு. அதான் சொல்றேன், நீங்க வந்து நம்ம தான் வந்து ஆர்சிபி கப் அடிக்க வேணாம், மும்பை 6வது கப் நீ அடிச்சா அடிச்சுக்கூடா, நீ இன்னும் 5 வருஷம் தொடர்ந்து அடிச்சுட்டு வந்து என்கிட்ட பேசுன்ற லெவல்ல நான் உட்காந்துருக்கேன். இல்ல அவங்க ஒரு கப் அடிச்சாலே 5 கப் அடிச்ச மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனையே. அது இன்னைக்கோ ஒரு நாள் அடிக்கதான் போறானுங்க. அதுக்கு அதான் சொல்லல, அதுக்கெல்லாம் அவனை மதிச்சு ஐயோ நீ கப் அடிச்சிட கூடாதுன்னு பேசினா நம்ம வந்து அவன் ஈக்குவல் நினைச்சிடறோம். என்ன சொன்னா பங்களாதேஷ் கப் அடிக்க கூடாது. உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? பங்களாதேஷ் என்றுமே நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம்லாம்டா. அந்த டைம் ஊரில் பட்டெல்லாம் கொண்டாடுறதே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அவன் டொமஸ்டிக்லயே வந்து ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அவன் தான் அடிச்சிருக்கான் ப்ரோ ஊரில் பட்டேல. பிளஸ் வந்து இஸ் நாட் அ ஸ்லாகர். another thing is not a slogger, he is a very orthodox player but an aggressor. bro ஆயுஷ் மாத்ரேயும் ப்ரோ நிறைய ஷாட்ஸ் செமையா இருக்கு. ஆமா ஆமா ஆயுஷ் மாத்ரேக்கும் நீங்க இப்ப அப்படியே இவனுங்க எல்லாம் டெவலப் பண்ணுங்களா எப்பா, ஏதாச்சும் பண்ணி டீம் உருப்படுங்க. ஏன்னா நீங்க மத்த டீம்ல அடிக்கிற சின்ன பசங்க பாத்தீங்கன்னா பியூர் ஸ்லாகர்ஸ். இப்ப சூரியவம்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே சின்ன பையன் தான், பட் பியூர் ஸ்லாகர். நம்ம இவனுங்க ஆர்த்தடாக்ஸா நல்லா ஆடி அதுல அக்ரஷன் காட்டுறதுனால இட் வில் பி லாங் டேர்ம் இது நான் நம்புறேன். பார்க்கலாம். ஆனா நான் சூரியவன்சிக்கு சேர்த்து சொல்றேன், ஆயுஷ் மாத்ரே இந்த மாதிரி இந்த யங் பிளேயர்ஸ் எல்லாமே இந்த ஐபிஎல்ல மாசார பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப சக்சீட் ஆக மாட்டானுங்க. அதுதான் வந்து உண்மை. ஏன்னா 2016, 17, 18 நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து பேண்ட் வந்து மாசா இருப்பான். அப்புறம் இந்த இவன் வருவான், அவன் பேர் என்ன, ரியன் பராக். இவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு டெபுட் ஆன லெவலுக்கு இப்போ அவங்கள்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அதெல்லாம் வந்து கண்டினியூ அந்த டேலண்ட்டை வந்து கண்டினியூ பண்றது கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருக்கு. அதாவது நான் ஒரு இது மீம் பார்த்தேன். there is only 2 ways சூரியவம்சி can go. ஒன்னு வந்து விராட் கோலி, இன்னொன்னு பிருத்திவி ஷா. அது இந்த 2 வழியில தான் நீ ஏதோ ஒரு வழியை தான் நீ சூஸ் பண்ணி ஆகணும். see what happens is நீங்க இந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லயே பணம் வந்துருது ப்ரோ. இந்த ஜஸ்டின் பீபர் பிரச்சனை மாதிரி தான். அந்த ஏர்லி ஸ்டேஜ்லயே உங்களுக்கு அந்த ஃபேம் அண்ட் மணி வந்துருதா, அப்புறமேட்டு அவன் மைண்ட் செட் எப்படி இருக்கும், அந்த டிசிப்ளின் எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம ஒரு 20s மேல ஒரு சின்ன மெச்சூரிட்டி இருக்கும். நீங்க அதை ஹேண்டில் பண்றதுக்கான மெச்சூரிட்டி இருக்கும். அந்த மெச்சூரிட்டி இல்லாம அவனுக்கு டைவர்ட் ஆயிடக்கூடாது. பார்க்கலாம். ஆனா எல்லாரும் அப்படி போவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி இருக்கலே டவுன்ஃபால் யார் தெரியுமா? அவன் பேர் என்ன, உமுன் சந்தா. அவன் பேர் என்ன, உன்முக் சந்த். அவன் தான் இருக்கிறதுலே பிரைம் டவுன்ஃபால். எப்படின்னா அண்டர் 19 வின்னிங் கேப்டன். அண்டர் 19 இந்தியாவுக்கு அவன் தான் வின்னிங் கேப்டனு. அடி நடிப்பான் அண்டர் 19 டோர்னமெண்ட்ல. சரிங்களா? வந்துட்டு இன்னும் இந்தியா டீமுக்குள்ளே வரல. அதுக்குள்ள பெப்சி ஆடு யார் கூட, தோனி கூட, கோலி கூட, எல்லாத்து கூடயும் சேர்ந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் பெப்சி எடுக்கிற மாதிரி பெப்சி ஆடு ப்ரோ. அவனுக்கு லான்ச் அந்த மாதிரி பெப்சியில ஆடு. ஐபிஎல் ஃபர்ஸ்ட் பால் பிரெட்லி வந்து போட்டான். டெல்லிக்கு எடுத்தாங்க, ஓப்பனிங் பேட்டிங் பிடிக்கிறான். பிரெட்லி வந்து போட்டான், கிளீன் போல்டு. அன்னையில இருந்து தலைமை எந்திரிக்கவே இல்லை. இப்ப யூஎஸ்க்கு மூவ் ஆகி யூஎஸ்க்கு ஆடுறதுக்காக போனான். இன்னொன்னு அங்க போய் பெரிய டவுன்ஃபால்னா யூஎஸ் டீம்லயே உட்கார வச்சிட்டானுங்க ஆடலன்னு. அந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால். பிருத்திவி ஷா வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுறான், இவெல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறான். அதெல்லாம் வந்து பிரைம் டவுன்ஃபால். ரொம்ப பாவம் ப்ரோ நிஜமாலுமே. அந்த பையன்லாம் வந்து பெருசா வருவான்னு அந்த டைம்ல நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கும் தெரியும், அவன் பேர்லாம் எனக்கு அப்பவே தெரியும். வருவான், அடுத்து நல்லா வருவான் நான் நினைச்சிருக்கேன். நான் அந்த ஃபைனல்ஸ் நான் இதுல பார்த்தேன் ப்ரோ, லைவா பார்த்தேன் ப்ரோ. ஆஸ்திரேலியா கூட செம்ம அடிப்பானுங்க, சூப்பரா இருக்கும். அவனுக்கு செலிப்ரேட் பண்றதே பாத்தீங்கன்னா அந்த அண்டர் 19 பசங்க ஒரு ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவானு தெரியுமா? அந்த மாதிரி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவானுங்க. அவன்லாம் ஒரு பிரைம் டவுன்ஃபால். பிளே ஆஃப் பண்ணலாம் என்ன ப்ரோ? பிளே ஆஃப். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் ஆர்சிபி இன் டாப் 2, 3rd, 4th வந்து ப்ரோ. அப்ப கூட பிளே ஆஃப்ஸ் நம்ம பேசிக்கலாம் ப்ரோ. பிளே ஆஃப் கிரிக்கெட்டை சப்போர்ட் பண்றதா இருந்தா அவன் டாப் 2ல வர்றது எலிஜிபிள் பர்சன் தான்.
நீங்க நான் கிரிக்கெட்லாம் சப்போர்ட் பண்ணேன். நான் என்ன வியூ ரிச்சர்ட்ஸ் செம்மையா இருக்கும் ப்ரோ கண்டென்ட். நீங்க வந்து இதே நீங்க வந்து இதே வன்மத்தோட வந்தீங்கன்னு வைங்களேன், நாங்க 2 பேரும் நார்மலா கிரிக்கெட் பத்தி பேசிட்டு இருப்போம். நீங்க வந்து வன்மத்தை கொட்டுங்க, மாசா இருக்கும். இப்படி சொல்லி நீங்க வந்து போன வீடியோ கமெண்ட்ஸ்ல நல்லா பார்த்தேன், வெங்கட் ப்ரோ இஸ் தி ரியல் கிரிக்கெட் ஃபேன். அவர் பாத்தியா கோலி அப்ரிஷியேட் பண்ணாரு. நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல அள்ளிட்டு போயிருவீங்க. இந்த வீடியோல அவர் சொன்னார்ல ஆர்சிபி பிடிக்காதீங்க அவங்க ஜோக்கர்ஸ். சையது தர்குரி வெங்கட் தி ரியல் கிரிக்கெட் ஃபேன். அவர் பாத்தீங்கன்னா ரியல் கிரிக்கெட் அப்ரிஷியேட். எனக்கு சீரியஸாவே ப்ளே ஆஃப் சான்சஸ் பத்தி வீடியோ போடலாம்னு ஐடியா இருக்கு. குட்டி கொஞ்சம் நீங்க ஆர்கனைசேஷன் செஷன் ஒன்னு நடத்திட்டீங்க ஆல்ரெடி போன வீடியோல. விராட் கோலி அப்ரிசியேஷன் பண்ணி எல்லாரும் வந்து என்னதான் இருந்தாலும் விராட் கோலி அதான் சொல்லல, அருண் சொல்ற மாதிரி தான் விராட் கோலி நல்லா தான் ப்ரோ சொல்ல முடியும். ப்ரோ அவனெல்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ. இல்ல கோலி வந்து ரொம்ப வருஷமா அவனுக்கு கப் வாங்க ரீசன் அவன் வந்து டீமை நம்பாம அவனை மட்டும் நம்பி ஆடிட்டு இருந்தான். இப்போ ரீசெண்டா 2-3 சீசனா ஹி இஸ் ட்ரஸ்டிங் தி டீம், ஹி லீவிங் தி டீம் ப்ளே பண்றாங்க. இது இந்த டைம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சரி ஓகே தேங்க் யூ எல்லாரும் முடிச்சிக்கலாம். நன்றி. பை. கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அழடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே. குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையை போல அழகாக என்னை நினைத்து இதுதான் காதல் என்றாளே. திருமுனையை தாண்டும் வரையில் வெறும் நாள் தான் என்றிருந்தேன், தேவதையை பார்த்ததும் இன்று திருநாள் என்கின்றேன். அழகான விபத்தில் இன்று ஐயோ நான் மாட்டிக்கொண்டேன், தப்பிக்க வழிகள் இருந்தும் வேண்டாம் என்றேன்.